विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயை. இன்றைய தினம் சாதன பஞ்சகம் என சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம். இந்த கிரந்தத்தை ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அழகா எழுதி கொடுத்திருக்கார். இது ஞானத்திற்கான படிகள். இந்த சாதனா பஞ்சகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சோபான பஞ்சகம் அப்படிங்கிறதான பெயர் இருக்கு. சோபானம் அப்படின்னாக்கா படிக்கட்டு. இந்த படிக்கட்டுகள் எதற்காக சொல்லப்பட்டிருக்குனாக்கா 5 ஸ்லோகங்கள் இதுல கொடுத்திருக்கார். இது ஞானத்திற்கான படிகள். பொதுவா ஸ்லோகம் அப்படின்னா 4 வரிகளை கொண்டது ஒரு ஸ்லோகம், 4 பாதங்கள். இந்த 4 பாதங்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, 8 படிகள். ஒரு ஸ்லோகத்திற்கு 8 படிகள் அப்படிங்கிற வீதம். 5 ஸ்லோகங்கள். பஞ்சகம்னா 5 ஸ்லோகங்கள். அப்போ 8 40 அப்படிங்கிற மாதிரி இதுல மொத்தம் ஒரு 40 படிகளை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதனால இந்த கிரந்தத்துக்கு சோபான பஞ்சகம் அப்படிங்கிறதான இன்னொரு பெயரும் இருக்கு. சாதனா பஞ்சகம் அப்படிங்கிறது இந்த கிரந்தத்துக்கான பெயர். இதுல இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஆன்மீக வாழ்க்கையில இந்த சாதனங்களை படிப்படியாக சொல்றதுனால இந்த நூல் சாதன பஞ்சகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. இது ஆதிசங்கரால இயற்றப்பட்டது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் 4 வரிகள், மொத்தம் 5 ஸ்லோகங்கள். ஒரு ஸ்லோகத்திற்கும் 8 படிகள் அப்படிங்கிற வீதம். மொத்தம் 40 படிகளை இந்த கிரந்தம் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த வேதாந்த விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அது என்ன அப்படின்னாக்கா, அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறதா சொல்லுவான். வேதாந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தெரியணும்? இந்த 4 முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதாந்தம் அல்லது இந்த இந்திய நம்மளுடைய பாரத தேசனுடைய தத்துவங்கள், அதுல ஒரு முக்கிய கருத்து என்னன்னாக்கா அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறது. ஒரு ஞான புத்தகத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு நமக்கு தியானம் தேவை. அந்த தியானத்தை பண்றதுக்கு முக்கியமா 4 விஷயங்கள் கண்டிப்பா தேவைப்படுறது. அதுக்கு தான் அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறதாக பேர். அது என்னென்ன அப்படின்னாக்கா, விஷய, அதிகாரி, சம்பந்த, பிரயோஜனம் அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க. விஷயம், அதிகாரி, சம்பந்தம் அண்டு பிரயோஜனம், இது 4 தான் அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறதாக பெயர். அதுல முதல்ல இருக்கக்கூடியது என்னது? விஷயம் அப்படின்னா என்ன? விஷயம்னா என்ன? சப்ஜெக்ட். பொதுவா பாருங்கோ, மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம வேறுபட்டவர்கள். மற்ற உயிரினங்களை காட்டிலும் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது, வேறுபட்டது. எப்படி அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, மனுஸ்மிருதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகார நித்ரா பயமைதுனஞ்ச சாமான்யமேதது பசுபிர் நராணாம் புத்திர்ஹிதேஷாம் அதிகோ விசேஷா புத்தியா விஹீனாக பசுபிர் சமானாக அப்படிங்கிறதாக மனுஸ்மிருதி சொல்றது. என்ன அப்படின்னாக்கா, மிருகங்களை காட்டிலும் நாம கொஞ்சம் விசேஷமானவர்கள். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம புத்திர் இதேஷாம், நமக்கு புத்தி அப்படிங்கிறது
கொஞ்சம் அதிகப்படியான ஒரு விஷயம். ஆனா பசுக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புத்தியா விஹீனாக அது இல்லாம இருக்கு. நமக்கும் அதுக்கும் பல விஷயங்களை ஒத்து போறது. ஆகாரம் ஒன்னாதான் இருக்கு, பசிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் எடுக்கிறது, நித்ரா அதுவும் ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் கிடைக்கிறது இல்லையா? இந்த சாமானிய விஷயங்கள் எல்லாமே நமக்கும் அவைகளுக்கும் நரகான மனிதர்கள், நரானா மனிதர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒத்து போறது. ஆனா இந்த புத்தி அப்படிங்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் கொஞ்சம் விசேஷமா இறைவனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி உணவு, உறக்கம், பயம், இந்த இனவிருத்தி, இப்படி இந்த விஷயங்கள்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானது. ஆனா மனிதனுக்கு மட்டுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புத்தி. இது விசேஷமா இறைவனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த புத்திங்கிறது என்ன பண்றது? சிந்திக்கக்கூடிய சக்திய நமக்கு மனிதனிடமிருந்து கொடுக்கிறது. இதுதான் மற்ற ஜீவராசிகள் நம்மள இந்த சிந்தித்தல் அப்படிங்கிறது மூலமா பிரித்து காட்டுறது. நாமெல்லாம் சமம் கிடையாது, மற்ற ஜீவராசிகளும் நாமளும் சமம் கிடையாது. நமக்கு அந்த சிந்திக்கக்கூடிய புத்தின்றது மனிதனிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லையா? அதுதான் நமக்கு அவரிடமிருந்து விளக்கி வித்தியாசப்படுத்தி காட்டுறது. பொதுவா சொல்லுவா பாருங்கோ, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற அவ்வை சொல்லுவா, அவ வாக்கு. இப்போ இந்த ஞானத்தை அறிய இந்த வேத பிராமணம் ரொம்ப முக்கியம். அந்த பிராமணம் அப்படிங்கிறது என்ன? அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கருவிங்கிற, அறிவை கொடுக்கக்கூடிய கருவிதான் பிராமணம். வேத பிராமணம் அப்படிங்கிறது அவசியம். அதன் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? ஞானத்தை அறிய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த பிராமணம் அப்படிங்கிற அறிவை கொடுக்கக்கூடிய கருவி அது 6 வகைப்படுத்தப்படுறது இல்லையா? அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அனுபந்த சதுஷ்டயத்துல முதல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஷயம்னா என்னது? வேதாந்த ஞானம். அந்த வேதாந்த ஞானம்ங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா அந்த அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறத குறிச்சு காண்பிக்கிறார். அதுல விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரால முடியும்? மற்ற ஜீவராசிகளால முடியுமா? முடியாது. நம்மால முடியும். ஏன்னா நம்ம கிட்டதான் அந்த சிந்திக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அந்த ரீதிக்கு அப்புறமா அந்த அறிவை நாம எப்படி அறிய முடியும்? வேத பிராமணம் மூலமா அறியறது அப்படிங்கிறது அவசியம். அந்த பிராமணம் என்பது என்ன? அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. அது 6 வகையா பிரிச்சு காண்பிக்கிற. என்னென்ன? பிரமாணம் அப்படிங்கிற ரீதியில. பிரமாணம்னா என்ன? ரீசன். ஒண்ணு பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம், உபமான பிரமாணம், அப்புறம் சப்த பிரமாணம். மொத்தம் பிரமாணங்கள் 6 வகைகளாக காண்பிக்கப்படுறது. அது என்னென்ன அப்படின்னாக்கா பிரத்யக்ஷ பிரமாணம். இப்போ இந்த செவி, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல் இருக்க, தோல்னா ஸ்பர்ஷம். இந்த ஆகிய என்னன்னாக்கா ஞான இந்திரியங்களால மனதால நேரடியாக அறியக்கூடியது. கண்ணால பார்க்கிறோம், காது இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, தொட்டா தோல்ல அந்த ஸ்பர்ஷமானது தெரிகிறது. இப்படி 5 விதமான ஞான இந்திரியங்களால மனதால் என்ன பண்ண நேரடியாக அறிய முடியக்கூடியதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்தபடியா அனுமான பிரமாணம். அனுமானம்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒரு மலையில புகை வருது, நாம என்ன ப்ரெடிக்ட் பண்றோம்? அங்க அனுமானம் பண்றோம். எத்திர எத்திர தூமஹா தத்ர தத்ர அக்னிஹி அப்படிங்கிறத ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் அக்னிஹி வன்னிஹி நெருப்பானது இருக்கும். ஸோ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிறது ஒரு அனுமானம். இது அனுமான பிரமாணம். அது எப்படி தெரியுது நமக்கு? ஏற்கனவே மகானசனா தலிகை பண்றக்கூடிய இடத்துக்கு மகானசம் பேர், மடப்பள்ளி. அங்க போய் பார்க்கிறோம், நெருப்பு இருக்கு, நெருப்புல இருந்து புகை வரும், ஜுவாலையும் தெரியுது, அது மேல இருந்து வரக்கூடிய புகையும் தெரியுது. இதை வச்சு நாம் என்ன பண்றோம்? வேற ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப தூரத்தை மலைக்கு மேல ஒரு புகையானது வர்றது,
அப்ப என்ன நம்ம அங்க அனுமானம் பண்றோம் அப்படின்னாக்கா, அங்க புகை இருக்கு, அப்ப நெருப்பு, நெருப்பு இல்லாம புகையாது. அதுக்கு கீழே ஆனா கண்ணுக்கு நெருப்பானது தெரியல, புகை மாத்திரம் தான் தெரிகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அனுமானம் பண்றோம். இதுதான் அனுமான பிரமாணம். இப்படி அனுமானம் செய்யறது. மூணாவது அர்த்தாபத்தி பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ ஒரு சாலையில ஈரமா இருக்கு, மழை பெஞ்சு முடிஞ்சிருத்து. ஆனா நம்ம மழை பெய்யும் போது அந்த இடத்துல இல்லை. ஆனா வந்து பார்க்குறோம் அந்த சாலை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஈரமா இருக்கு. அதை வச்சு நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அது அர்த்தாபத்தி பிரமாணம். ஓஹோ, மழை பெஞ்சிருக்கு. ஆனா நம்ம மழை பெய்யறத நேர்ல பார்க்கல. ஆனா என்ன நம்ம இது பண்றோம், மழையை நேர்ல பார்க்கலனா கூட மழை பெய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஊகித்து அறிகிறோம் பத்தியலா, அதுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம்ன்றதாக பேர். அடுத்தது அனுபலப்தி பிரமாணம்னு நான்காவதா சொல்ற. என்ன அப்படின்னாக்கா நேர்ல பார்க்காமலே அனுமானிப்பது. அது எப்படி சுவாமி நேர்ல பார்க்காம, இப்போ மகாநசத்துக்கு போறோம், அக்னி இருக்கு, புகை வருது, அதனால நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. என்ன, அக்னி இருந்தா புகை இருக்கும் அப்படிங்கிற ஞானத்தை நான் சம்பாதிச்சுக்கிறேன், அப்புறமா ஊகிக்கிறேன். ஆனா இது அனுபலப்தி பிரமாணங்கிறது நேர்ல பார்க்காமலே எப்படி அனுமானிக்கிறதுனாக்கா, ஒரு பெரிய யானையானது சிறிய அறையில இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அறியறது. எப்படி ஒரு பெரிய யானை அது சிறிய அறையில இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா யானை அந்த அறையை விட பெருசு, அந்த அறை அந்த யானையை விட சிறுசு. அதனால இது அனுபலப்தி பிரமாணம். அடுத்தது ஐந்தாவது உபமான பிரமாணம். உபமான பிரமாணம்னா என்ன, அதாவது உதாரணம் மூலமா சொல்றது. அதை போல இது இருக்கு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, அந்த மாதிரி நீ படி, அவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, இல்லையா, சந்திரனை போல முகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது உபமான பிரமாணம். இது எப்படி தெரியும், உதாரணம் மூலம் அறிஞ்சுக்கிறது. ஆறாவது சப்த பிரமாணம். இது வேதம், சப்தம்னா வேதம். இது ஆறாவதா சொல்றேன். இந்த மனித புத்திக்கு எட்டாத, இல்லையா, இந்த பஞ்ச பிரமாணங்களால் விளக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த சப்த பிரமாணம்னு சொல்லக்கூடிய வேதம் மட்டுமே விளக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, இல்லையா. அந்த வேதத்தை ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறார். வேத பூர்வம், வேத அந்தம். பூர்வம்னா முன்பு, முதல்ல, அந்தம்னா கடைசியில. இதைதான் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிறா. இந்த வேதாந்த சாஸ்திரம் வரும்பொழுது வேத பூர்வம்ன்றது பூர்வ மீமாம்சம், அதாவது பூர்வ காண்டம், கர்ம காண்டம். அடுத்தது வேதாந்தம் அப்படிங்கிறது உத்தர மீமாம்சம், அது ஞான காண்டம். இப்படியா பிரிச்சுக்கிறா. இப்படி முதல்ல இந்த ஆறு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும், இல்லையா. இது நமக்கு இந்த பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, அந்த வேத பிரமாணம். அந்த வேத பிரமாணம் சொல்லும் பொழுது முதல்ல இந்த ஆறு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற பிரமாணங்கள்: பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம், உபமான பிரமாணம், கடைசியா சப்த பிரமாணம் சொல்லக்கூடிய வேதம். இந்த ஐந்து பிரமாணங்களால விளக்க முடியாத பல விஷயங்களை இந்த ஆறாவதா இருக்கக்கூடிய சப்த பிரமாணம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தும், அதாவது வேதம் சொல்லும். அந்த வேதமானது ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறா. வேத பூர்வம், வேதாந்தம். அந்தம்னா கடைசி, பூர்வம்னா முன்பு. அந்த பூர்வ மீமாம்சம் தான் கர்மகாண்டம், இல்லையா. மனிதன் அடைய வேண்டிய இந்த பாருங்கோ, எப்படி அனுபந்த சதுஷ்டயம் சொல்லும் பொழுது 4 இருக்கோ, அந்த மாதிரி இந்த சதுர்விதமான புருஷார்த்தங்களும் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம், இல்லையா. அது எல்லாமே இந்த மனிதன் அடைய வேண்டிய சதுர்வித புருஷார்த்தங்கள்ல முதல் 3 இருக்கு பாருங்க: தர்ம, அர்த்த, காம. இது இந்த கர்மகாண்டம் மூலமா கிடைக்கிறது அப்படிங்கிற. அடுத்து கடைசியா இருக்கக்கூடியது ஞான காண்டம், அது உத்தர மீமாம்சம் மூலமா கிடைக்கிறது அப்படிங்கிற. அது இகலோகத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பரலோக சுகம், அதுதான் மோட்சம், இல்லையா. இப்படியான பல விஷயங்களை காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படி வேதம் அப்படிங்கிறது ஞானம் அடையக்கூடிய தகுதிகளாக இந்த சாதன சதுஷ்டயம் சொல்லக்கூடிய 4 தகுதிகளை வலியுறுத்த அந்த அனுபந்த சதுஷ்டயம். அதை உடையவனே யாரு அப்படின்னாக்கா, அதை உள்வாங்கக்கூடியவன் தான் அதிகாரி. அனுபந்த சதுஷ்டயத்தில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், விஷய, அதிகாரி, சம்பந்த, பிரயோஜனம். என்ன பாருங்க, முதல்ல நம்ம
இந்த அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுக்கணும். அந்த அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நாம என்ன பார்த்தோம் முதல்ல அப்படின்னாக்கா, விஷய, விஷயம்னா என்ன, சப்ஜெக்ட். அதுதான் மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த சிந்திக்கக்கூடிய புத்தி, அப்பேற்பட்ட புத்தியை சக்தியாக உடையவன் மனிதன் இல்லையா? அதன் மூலமா என்ன பண்றோம், என்னென்ன பிரமாணங்கள் இருக்கோ அந்த பிரமாணங்களை தெரிஞ்சுட்டு கடைசியா வேத பிரமாணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுட்டு அந்த வேத பிரமாணமான சப்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டு வகையா பிரிக்கப்படுறது. ஒன்னு வேத பூர்வம் பூர்வ மீமாம்சா கர்மகாண்டம், இன்னொன்னு வேதாந்தம் உத்தர மீமாம்சம் ஞான காண்டம் சொல்லக்கூடியது. அப்படி இது எதற்காக, அந்த புருஷார்த்த சதுஷ்டயங்களை அடையறதுக்காக, அந்த மோட்சத்தை அடையறதுக்காக இந்த சாதனா சதுஷ்டயம் அப்படி முதல்ல நம்ம என்ன பண்ண, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அனுபந்த சதுஷ்டயத்தை முதல்ல தெரிஞ்சுட்டா அப்புறம் அதுக்கு போக முடியும். அப்படி அந்த தகுதியான மனிதன் இருக்கான் இல்லையா, அவன் ஞானத்தை உள்வாங்கிக் கூடியவன் தான் யாரு, அதிகாரி. முதல்ல விஷயம், அந்த விஷயத்தை வாங்கிட்டு அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறவான் பத்தேலா, அவன் தான் அதிகாரி. அவன் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அவனாக்கா, அவன் ஒரு 4 விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, அதாவது எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற விவேக ஞானம், தன்மை, அப்படி அந்த தன்மையை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இங்க பாருங்க, இந்த பிரிவிலும் சரி இந்த லோகத்திலும் சரி சொர்க்கத்திலும் சரி அந்த அடையும் ஆசைகளிலிருந்து விடுபடுதல். அதுக்கு என்ன வேணும், விரகம், அப்படியே விராகம், அப்படியே வைராக்கியம்ன்றது வேணும். அப்புறம் சமதமாதி சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்றார். அப்புறம் முமுட்சுத்துவம், அப்புறம் சமம், தமம், விடல், சகித்தல், அப்புறம் சமாதானம், அப்புறம் ஸ்ரத்தை அப்படிங்கறத அங்க கொண்டு வந்து முடிக்கிறார். இப்படி இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவன் யாரு அப்படின்னாக்கா, முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதாக நமக்கு அழகா முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறார். முதல்ல விஷயம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவ யாரு, அதிகாரி இல்லையா? அதிகாரினா யாரு, அவன் தான் சாதகன். இந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிறத நோக்கி பயணம் செய்யக்கூடியவன் தான் அதிகாரி. அவன் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். சரி, சம்பந்தம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது சாதனாகி இந்த 40 படிகளை அதிகாரிக்கான சாதனம் கவனமாக இருக்கு. அடுத்தது பயன், இது சாத்தியம். சரி, இதை பண்ண என்ன கிடைக்கும் சுவாமி, இந்த 40 படிக்கட்டுகள் நான் வந்து கத்துன்றேன், அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, என்ன சாத்தியம். பிரயோஜனம் இல்லாம யாருமே எந்த காரியத்தையுமே பண்ண மாட்டான், முட்டாள் கூட பண்ண மாட்டான். கடைசியா பயன், அதுதான் பிரயோஜனம். அது என்ன அப்படின்னாக்கா, முக்தி அடைதல் சொல்ற, அதுதான் லட்சியம் இல்லையா? சோ இத பயனை அடையிறது யாரு அப்படின்னா அந்த அதிகாரி. முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயத்துக்கும் தனக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும், அதுதான் அனுபந்தம், தொடர்பு. அப்புறமா இது மாதிரி என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் அனுபந்த சதுஷ்டயம். அதனால இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதே ஒரு மாயை, இது ஒரு கற்பனையே இல்லையா? பிரம்மம் தான் நித்தியம் அப்படிங்கிற இந்த ஞான விசாரத்தால ஞானத்திற்கு சாதனம் அப்படிங்கிற விஷயமானது கிடைக்கும். அதுக்கு என்ன வேணும், ஒரு குருவை அடையணும் இல்லையா? அந்த குருவை அடையறதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு சுத்த சுத்தி வேணும். அப்பதான் படிப்படியா சொல்லுவா, ஷனை ஷனைஹி, மெல்ல 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 இந்த சாதனையே அறிஞ்சுண்டு அப்புறம் அந்த சாத்தியமான மோட்சத்தை அடைய முடியும் இல்லையா? அதாவது மோட்சன்றது அடையக்கூடியதுங்கிறத தவிர்த்துட்டு அறியக்கூடியதுன்றத உணரணும், அதுதான் முக்கியமானது. அப்படி மோட்சத்திற்கு சாதனம் எது அப்படிங்கிறாரு, ஞானம்தான். சரி, அந்த ஞானத்திற்கு சாதனம் எது, தன்னுணர்வு இல்லையா? சரி, தன்னை அறிய என்ன பண்ணணும், விசாரம் பண்ணணும் இல்லையா? விசாரம் அப்படிங்கிறது தான் தன்னை அறியக்கூடியவன், அது ஒரு தன்னை அறியக்கூடிய ஒரு அரிய வழி இல்லையா அப்படிங்கிறதாக சொல்லி அதன் பிறகு பாருங்க, இந்த 40 படிகள் இருக்கு இல்லையா,
இந்த மனித வாழ்க்கையினுடைய 4 நிலைகளாக சொல்றேன். பிரம்மச்சரியம் இருக்கு, கிரகஸ்தம் இருக்கு, வானப்பிரஸ்தம் இருக்கு, சந்நியாசம் இருக்கு. இந்த 4மே, இந்த 40 படிகளுமே இந்த 4க்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கு. எப்படி சுவாமி முடியும்? பிரம்மச்சரியத்துல பண்ண வேண்டியது என்ன? கிரமமா கல்வியை கத்துக்கணும், ஒரு குருவின் இடத்துல தர்மத்தை பயிற்சி பெறணும், 4 வேதங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சதுர்வித தர்மார்த்த காம மோட்சம், அந்த அந்த புருஷார்த்தத்திற்கு தனக்கு தகுதியை ஏற்படுத்திக்கணும். அதுதான் பிரம்மச்சரியத்துல பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். கிரகஸ்தம் என்ன பண்ணணும் சுவாமி? தர்ம வழியில பொருளை ஈட்டணும் இல்லையா? அந்த கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிச்சு பண்ணக்கூடிய வேதத்துல சொல்லப்பட்ட யாகங்கள் யஜ்ஞங்கள் இல்லையா, எல்லாத்தையும் பண்ணணும். வேத யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம் இல்லையா, பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயத்த அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறது தான் 2வது கிரகஸ்தனுடைய பிரதானமான காரியம். வானப்பிரஸ்தம், அது தெரியும், தன் மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பிறந்த பிறகு இந்த இல்லற வாழ்க்கை பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சிட்டு அந்த மோட்ச புருஷார்த்தத்தை அடைய தகுதியை வளர்த்துக்கணும். அப்படி ஆன்மீக பாதையிலேயே போறதுதான் வானப்பிரஸ்தம் சொல்ற. கடைசியா சந்நியாசம் அப்படின்னா என்ன? சந்நியாசம் அப்படிங்கிறது படிப்படியா அந்த பற்றெல்லாம் திறந்துட்டே வந்து இந்த பந்தத்தினெல்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மீக பாதையில தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிறது. அப்படி ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபடுத்திட்டு அந்த ஞானத்தை அடைய முயற்சிப்பது. இப்படியாக ஒரு விஷயங்களா இங்க சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் தெரியும் நமக்கு இந்த வேதத்துல மகா வாக்கியங்கள் அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறார். நிறைய இருக்கு இல்லையா? பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம அப்படிங்கிறது 4 மகா வாக்கியங்கள். அதோட அர்த்தத்தை நாம இந்த மனித பிறவியில புரிஞ்சிக்கிறது தான் லட்சியம். வேதம் நிறைய சொல்லியிருக்கு. அதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய வாக்கியங்கள் 4 இருக்கு இல்லையா? பிரஜானம் பிரம்ம, ஞானம் பிரஜானம். ஞானம்னா அறிவு, பிரஜானம் இன்னும் வசத்தியா தெரிஞ்சுக்கிறது. அதற்கு தான் அதுதான் பிரம்மான பேர். பிரம்மான்னா இதை சதுர்முக பிரம்மாவை குறிக்காதீங்க இல்லையா? அவ சொல்ற பிரம்மமே வேற, சதுர்முக பிரம்மான்றது இல்லை. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பரபிரம்மம். அது ஐத்திரேய உபநிஷத்துல ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யஜுர்வேதத்துல பிருகதாரண்யக உபநிஷத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இருக்கு. சாமவேதத்துல சாந்தோக்கிய உபநிஷத் அப்படின்னு இருக்கு, அதுல தத்துவமசி அப்படிங்கறது சொல்றது. அதே மாதிரி அதர்வண வேதத்துல மாண்டிக்ய உபநிஷத்துன்னு இருக்கு, அதுல அயமாத்மா பிரம்ம. இப்படி 4 மகா வாக்கிய அர்த்தங்களை புரிஞ்சுண்டு மனித பிறனுடைய லட்சியம் இல்லையா, அந்த மாதிரி அத வைராக்கியத்தோட இருந்தா தான் வாழ்க்கையில இந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் அடைய முடியும் இல்லையா? சில பேருக்கு வாழும் போதே ஜீவன் முக்தி கிடைக்கிறதுங்கிறா, சில பேருக்கு விதேக முக்தி நிலையா, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அதுல அதெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னாக்கா, இந்த மோட்ச பிராப்தின்றது அடையணும்னாக்கா குருவனுடைய அருளோட அந்த திரு அருளையும் நாம் சேர்த்து பெறணும். அப்படின்னாக்கா இந்த எம்பெருமானுடைய ஆதிசங்கர அருளிய சாதன பஞ்சகம்னு சொல்லக்கூடிய இந்த சோபான பஞ்சகம் படிக்கட்டு, ஒரு ஸ்லோகத்திலையும் 8 விதமான கருத்துக்கள், 8 விதமான குணங்கள், அந்த 8 ஒரு படி நம் வாழ்க்கைக்கு. ஆக 8 40 அப்படிங்கிற ரீதியில 40 படிக்கட்டுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சோகத்துல 8 படிக்கட்டுக்கள் வீதம், 8 குணங்கள் வீதம் நமக்கு அழகா காண்பிக்க போறார். அதை தெரிஞ்சுட்டு நாம அதன் பிரகாரம் நம்மளுடைய இந்த தத்துவவியல்னு சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்களை நம்மளை பிரவருத்தி பண்ணி அதுல நிறைய விஷயங்களை இந்த புருஷார்த்த சதுஷ்டயம் சொல்லக்கூடிய தர்மார்த்த காம மோட்சத்தை நாம அடையறதுக்கு இந்த ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய இந்த சாதன பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் ரொம்ப எளிமையா, அதுதான் அங்க இருக்கக்கூடிய சுவாரஸ்யமே. நம்ம நிறைய வேதங்களை படிக்க வேண்டாம், வேதாந்தங்களை படிக்க வேண்டாம், இதிகாசங்களை படிக்க வேண்டாம். படிக்க வேண்டாம் என்ன அர்த்தம்னாக்கா, அது அவ்வளோ இருக்கு, அது பெரிய ஓஷன். அதுல சொல்லப்பட்ட சாரங்களை எடுத்து இந்த மாதிரி ஸ்தோத்திர ரூபமா அழகா ரொம்ப எல்லாருக்கும் புரியும்படியா இந்த கிரந்தத்தை எழுதி நமக்காக கொடுத்திருக்கார். அப்படி ஒரு டெக்ஸ்ட் வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த
பாலவேத பாடசாலை மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமா இந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு ஸ்லோகமா நம்ம ஒன்று ஒன்றா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, என்ன தாத்பரியம், ஸ்லோகம் என்ன, பதவிச்சாரம் என்ன, அதில் சொல்லப்பட்ட அந்த 8 படிக்கட்டுகள் என்ன அப்படிங்கிற ரீதியில் ஒவ்வொரு ஸ்லோகமாக நம்ம எப்படி முடிகிறதோ அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அவருடைய பரிபூர்ணமான அந்த கட்டாட்சத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் நாம் இந்த வகுப்பின் மூலமாக அடைய போகிறோம் அப்படிங்கிறது தான் பலன். அந்த பலன் நாம் முழுமையாக அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸ்ரத்தையா ஆரம்பித்த அந்த விஷயத்தில் கடைசி வரைக்கும் விடாமல் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதுக்கு பலனானது கிடைக்கும். பார்த்துங்கோ, அவகாசம் நமக்கு பொதுவாக அவகாசம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லி அடியேன் இன்றைய இந்த இன்ட்ரொடக்ஷன் வகுப்பை முடிச்சுக்கிறேன். தாசன். தன்யவாதாக.